கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்க்கையில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டுள்ள ஆண்டவருடைய வார்த்தை, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும், அவருடைய வசனத்திற்கு நம்முடைய செவியை சாய்க்கணும். இதை நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படிங்கிறார். அவைகளை உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள் அப்படிங்கிறார். இதெல்லாம் செய்யும் போது, இதை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று இருக்கிறது. பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கும் போது, அவருடைய வசனங்களுக்கு உங்க செவியை நீங்கள் சாய்க்கும் போது, அது உங்களுக்கு ஜீவனும் உங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இன்னைக்கு எத்தனையோ வியாதி, எத்தனையோ பலவீனம், எத்தனையோ சோர்வுகள், மருத்துவமனைகளுக்கு கொண்டு வீணான காரியங்களை எல்லாம் நம்ம கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதத்தை அவருடைய வார்த்தையை கவனிக்கிறவர்களுக்கும் அவருடைய வசனங்களுக்கு செவியை சாய்க்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை செய்வோம், எல்லா ஆரோக்கியத்தையும் பெற்று மகிழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.